கடந்த காலங்களில் தங்கத்தினுடைய விலை அதிகரித்ததற்கு காரணம் இந்தியாவை பொறுத்தவரை ஒரு பக்கம் டாலருடைய மதிப்பு உயர்வதும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் அதிக அளவில் நகைகளுக்காக வாங்குவதும் தான் இருந்தது. ஆனால் அந்த ரேலிக்கும் இப்ப இந்த ஓராண்டுகளாக இருக்கக்கூடிய இந்த ரேலிக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த முறை இந்த ரேலி பெருசா நடந்திருக்கிறது அரசாங்கங்கள் வாங்குவதால். உலகம் முழுவதும் மத்திய வங்கிகள் இறக்குமதி இந்தியாவில் தங்கம் அதிகரிச்சிருக்குன்னு மத்திய அரசாங்கத்தினுடைய தகவல் சொல்கிறது. சமீப காலமாக நீங்க எந்த ஜுவல்லர்ஸ் வேணாலும் கேட்டு பாருங்க, தங்கம் வாங்குறது குறைஞ்சிருக்கு. குவான்டிட்டியினுடைய அளவின் அடிப்படையில் குறைஞ்சிருக்கு. ஏன்னா விலை கணிசமாக அதிகரிச்சிருக்கிறதுனால அஃபோர்டபிலிட்டி இஸ் அ ஃபேக்டர். இறக்குமதி தங்கம் கணிசமாக அதிகரிச்சிருக்கிறதுனால தான் மத்திய அரசு சொல்கிறது நடப்பு கணக்கு பற்றாக்குறை வந்ததுன்னு அக்டோபர்ல சொன்னாங்க. 3 மடங்கு அதிகரிச்சிருக்குன்னு சொன்னாங்க சென்ற ஆண்டை விட. அப்ப அந்த தங்கம் எல்லாம் எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட்டை நோக்கி செல்ல ஆரம்பிச்சிருச்சு. தங்கம் கடந்த சில மாதங்களாக முழுவதும் வெள்ளியை நோக்கி அந்த பயணம் இருக்கிறத தான் நான் பார்க்குறேன். தங்கம் ஏறவே ஏறாதுன்னு நான் சொல்லலை, ஏறலாம் இறங்கலாம். பட் அந்த முன்பு இருந்த ஏற்றம், போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் இருந்த ஏற்றம்ங்கிறது வரக்கூடிய அடுத்த சில மாதங்களுக்கோ ஒரு ஆண்டுகளுக்கோ கூட அந்த அளவுக்கு இருக்காதுன்னு நான் நம்புறேன். அமெரிக்காவை மீண்டும் மீட்டு கொண்டு வருவதற்கு பொருளாதார ரீதியாக பலம் பொருந்துவதாக செய்வதற்குன்னு அவர் பல விஷயங்கள் பேசியிருக்காரு. அதில் 2 முக்கியமான விஷயங்களை சொல்றாரு. ஒன்று டாரிஃப், அதை ட்ரம்ப் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காரு. 2வது விஷயத்தை இன்னும் பண்ண ஆரம்பிக்கல. என்னன்னா டாலரை வேல்யூவை குறைச்சி விட்டது. வணக்கம் சார். வணக்கம் சார், தங்கம் விலை 1 லட்சம் ஆக போகுதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ 1 லட்சம் ஆயிடுச்சு. ஆமா, பார்த்தீங்கன்னா பயங்கரமான வளர்ச்சி. கடந்த டிசம்பர்ல கிட்டத்தட்ட 7,000 சில்லறை இருந்தது ஒரு கிராம். இப்போ 12,000 சில்லறை 5,000 ரூபாய். இந்த வேகமான வளர்ச்சிக்கு என்ன காரணம்? பல காரணங்கள். ஒன்று 2012 துவங்கி ஒரு 2020 வரைக்கும் 15 வரைக்கும் ஒரு டல் மொமெண்ட் இருந்தது. அதுக்கப்புறம் ஏறினுச்சு, திரும்ப ஒரு டல் மொமெண்ட். ஸோ அதற்கு பிறகு இப்போ 2-3 ஆண்டுகளாக ஏற ஆரம்பிச்சு இந்த வேகம்ங்கிறது இந்த ஓராண்டுல வந்திருக்கு. பொதுவாக தங்கத்தினுடைய விலை ஏறுவதற்கு காரணம் 3 காரணங்கள். ஒன்று தங்கத்தினுடைய வாங்குறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கங்கள் வாங்குறது. 2வது பொதுமக்கள் நகைக்காக வாங்குறது அல்லது சேமிப்புக்காக வாங்குறது. 2 விதமா இருக்கு பொதுமக்கள் வாங்குறதுல. 3வது இந்தியாவை பொறுத்தவரை பெக்யூலியரா ஒரு யூனிக்கான ஒரு இந்தியாவில் பல நாடுகளுக்கு தங்கம் உற்பத்தி செய்யாத நாடுகளுக்கு அந்த டாலருடைய மதிப்பு உயர்வதன் காரணமாக மறைமுகமாக தங்கத்தினுடைய மதிப்பு உயரும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதான் லார்ஜ் ப்ராக்டிகல் பர்பஸ் நீங்க அதிக ரூபா கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும் தங்கத்தை. இந்த 3 காரணங்கள். இதுல பெரும்பாலும் கடந்த காலங்களில் தங்கத்தினுடைய விலை அதிகரித்ததற்கு காரணம் இந்தியாவை பொறுத்தவரை ஒரு பக்கம் டாலருடைய மதிப்பு உயர்வதும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் அதிக அளவில் நகைகளுக்காக வாங்குவதும் தான் இருந்தது. ஆனால் அந்த ரேலிக்கும் இப்ப இந்த ஓராண்டுகளாக இருக்கக்கூடிய இந்த ரேலிக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த முறை இந்த ரேலி பெருசா நடந்திருக்கிறது அரசாங்கங்கள் வாங்குவதால். உலகம் முழுவதும் மத்திய வங்கிகள் அவங்க வாங்குறாங்க, அதனாலதான் ஏறி இருக்கு. இப்ப அவங்க ஏன் வாங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனா மாதிரி மிகப்பெரிய ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகள் இறக்குமதி அந்த அளவுக்கு அவங்க பண்றது இல்லை. அப்ப அவங்க பண்ணக்கூடிய ஏற்றுமதிக்கு அந்த நாடுகள் எல்லாம் திருப்பி உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியிருக்கு சைனாவுக்கு. அது எல்லாம் பெரும்பாலும் அமெரிக்காவுடைய ஏற்றுமதிங்கிறது அமெரிக்காவுக்கு தான் இருக்கு. அது டாலர்ல தான் வர வேண்டியிருக்கு. அப்ப அந்த டாலர் தான் சைனாவினுடைய ஒரு பெரிய சொத்தா இருக்கு. பொருட்களை ஏற்றுமதி செய்துட்டு அதற்கு நிகராக டாலர்களை வர வேண்டியிருக்கும் அல்லது வந்திருக்கும். இதை வச்சிருக்காங்க. இப்ப என்னன்னா போன வருஷம் ட்ரம்ப் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே அவருடைய இப்ப ஒயிட் ஹவுஸினுடைய பொருளாதார ஆலோசகராக இருக்கக்கூடியவர் மாரலாகோன்னு ஒரு பேப்பர் ஒரு 40 பக்கத்துக்கு பப்ளிஷ் பண்ணார். அதுல அவர் நிறைய சொல்லியிருந்தார். அமெரிக்காவை மீண்டும் மீட்டு கொண்டு வருவதற்கு பொருளாதார ரீதியாக பலம் பொருந்துவதாக செய்வதற்குன்னு அவர் பல விஷயங்கள் பேசியிருக்காரு. அதுல 2 முக்கியமான விஷயங்களை சொல்றாரு. ஒன்று டாரிஃப், அதை ட்ரம்ப் இப்ப பண்ணிட்டு இருக்காரு. 2வது விஷயத்தை இன்னும் பண்ண ஆரம்பிக்கல. என்னன்னா டாலரை வேல்யூவை குறைச்சி விட்டுறது. ஏன்னா இந்தியா மாதிரி நாடுகள் நமக்கு இப்ப 80 ரூபாய் நம்ம ஏற்றுமதி செய்யறதுக்கு 80 ரூபாய் கிடைக்கிறதுக்கு பதில் 90 ரூபான்னா நமக்கு அது ரொம்ப அனுகூலம் தானே. ஏற்றுமதி செய்பவர்களுக்கு அனுகூலம். இங்க இருந்து நம்ம குறைஞ்ச விலைக்கு எக்ஸ்போர்ட் பண்றோம். அமெரிக்காவுடைய உள்ளூர் உற்பத்தியை அது பாதிக்குது. பொருளுடைய மதிப்பு 80 ரூபாய் இருந்தாலும் டாலர் 90 இருக்கிறதுனால நமக்கு அதிகமா கிடைக்கிறதுனால நம்ம குறைச்சு விற்கிறோம் அப்படின்னு அவர்களுடைய குற்றச்சாட்டு. அப்ப அமெரிக்கா வலுப்பெறணும், அமெரிக்க உற்பத்தி அதிகரிக்கணும்னா என்ன பண்ணணும்? அதற்கு டாலரை வேல்யூ குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி குறைச்சால் இப்ப சைனா சொன்ன இல்லையா முதல்ல ரிசர்வ் வச்சிருக்காங்க, அப்ப அதனுடைய மதிப்பு குறைஞ்சிடும். ஸோ அதுல இருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு டாலரைசேஷன் எஃபெக்ட்னு சொல்லிட்டு அவங்க நிறைய பிரித்து முதலீடு செய்கிறார்கள். இப்ப தனிநபருக்கு எப்படி நம்ம சொல்றோம் தங்கத்துல கொஞ்சம், வெள்ளியில கொஞ்சம், பங்குச்சந்தையில கொஞ்சம் பிரிச்சு போடுங்க, ரியல் எஸ்டேட்ல கொஞ்சம் சொல்றோம். அது மாதிரி அரசாங்கங்களும் இப்ப திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல சைனா மிகப்பெரிய அளவுல வாங்குறதா வேர்ல்ட் கோல்ட் கவுன்சிலும் சொல்லுது.
ஃபைனான்சியல் டைம்ஸ் ஒரு டீடைல்டு ஆர்டிக்கல் இதை பற்றி வந்திருக்குது. சைனா வாங்குவதை முழுவதும் தெரிவிக்கவில்லை அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. அது வந்து இன்னும் ஃபுல்லாக அவங்க டிக்ளேர் பண்ணலை. பல ஆயிரம் டன்கள் அவர்கள்ட்ட தங்கம் கையிருப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இதுதான் இந்த முறை தங்கத்தினுடைய விலை மிக அதிகமாக அதிகரித்தது காரணம். எப்படி சொல்றேன்னா, வேர்ல்ட் கோல்ட் கவுன்சிலே ஒரு விஷயத்த சொல்றாங்க. இறக்குமதி இந்தியாவில் தங்கம் அதிகரிச்சிருக்குன்னு வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய தகவல் சொல்கிறது. சமீப காலமாக நீங்க எந்த ஜுவல்லர்ஸ் வேணாலும் கேட்டு பாருங்க, தங்கம் வாங்குறது குறைஞ்சிருக்கு. குவான்டிட்டியினுடைய அளவின் அடிப்படையில் குறைஞ்சிருக்கு. ஏன்னா விலை கணிசமாக அதிகரிச்சிருக்கிறதுனால அஃபோர்டபிலிட்டி இஸ் அ ஃபேக்டர். அதோட இல்ல, இறக்குமதி தங்கம் கணிசமா அதிகரிச்சிருக்கிறதுனால தான் மத்திய அரசு சொல்கிறது நடப்பு கணக்கு பற்றாக்குறை வந்ததுன்னு அக்டோபர்ல சொன்னாங்க. 3 மடங்கு அதிகரிச்சிருக்குன்னு சொன்னாங்க சென்ற ஆண்டை விட. அப்ப அந்த தங்கம் எல்லாம் எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஜுவல்லரி சேல்ஸ் 30% மேல டவுன்னு வேர்ல்ட் கோல்ட் கவுன்சில் சொல்லுது. அப்ப அந்த தங்கம் எங்க போகுதுன்னு பார்த்தா, தங்கம் முதலீடாக கோல்டு ETF போகுது. இப்ப நவம்பர் மாதம் பார்த்தா கோல்டு ETF 50% வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அதாவது அந்த கோல்டு ETF முதலீடு செய்வோர் அந்த எண்ணிக்கை, அந்த அளவு வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப தனிநபர்களும் வாங்கல, கோல்டாவும் வாங்கல, ETF-ஆவும் வாங்கல. எங்க போகிறது என்றால், அரசாங்கங்கள் உலகம் முழுவதும் வாங்குவதன் காரணமாக தான் தங்கத்தினுடைய விலை ஏறுகிறது. இப்ப அது ஏறி இருக்கிறதுனால நமக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னா, ஒரு 3 மாதங்களுக்கு 2 மாதங்களுக்கு முன்பு கூட நம்முடைய டாலருடைய மதிப்பு ரூபாய்க்கு நிகராக பார்க்கும்பொழுது 86 87 87 இன்னைக்கு 91. ஆக அதுவே ஒரு 3-4% தங்கத்தினுடைய விலை அதிகரிப்பதற்கு அது ஒரு காரணம். இது போன நம்ம டியூட்டி ஸ்ட்ரக்சர் ஏற்கனவே இருக்கு. ஸோ இதெல்லாம் டியூட்டி குறைச்சிருக்காங்க. பட் இருந்தால் கூட இதெல்லாம் சேர்ந்து கொள்ள, அந்த டியூட்டிங்கிறது அந்த ஹையர் டாலர் ஹையர் பிரைஸ் அது மேல போடப்படுகிறது இல்லையா, அதனால அதுவும் சேர்ந்து கொள்கிறது. சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ 1 லட்சம் தொட்டுடுச்சு, விரைவில் 2 லட்சம் தொட்டுரும் அப்படின்னு சொல்றாங்க. வந்து குறிப்பா இந்த டாலர் வீழ்ச்சி அடைகிறது ஒரு காரணமா சொல்றேன். ஸோ அப்படி டாலரோட மதிப்பு குறைக்கப்பட்டா இன்னும் நீங்க சொன்ன மாதிரி 2 லட்சத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றவங்க எத்தனாம் தேதி இது வந்து அது ஹிட் ஆகும்னு சொன்னா பரவாயில்ல. நானும் ஒரு 5 லட்சம் கூட சொல்லலாம். என்னைக்கோ ஒரு நாள் ஒரு 10 வருஷமோ 20 வருஷமோ 50 வருஷமோ இல்ல 5 நாள்ல கூட ஆகலாம். தங்கத்தினுடைய விலை ஏன் ஏறுதுன்னா சிம்பிள் சார், வாங்குறதுனால ஏறுது. ஏன் வாங்குறாங்க நான் காரணங்களை சொன்னேன். இப்ப இது வந்து மற்ற பொருட்களை போல கிடையாது. நீங்க ஒரு காய்கறி வந்து வாங்குறோம், அதனுடைய விலை ஏறுகிறதுனா ஒன்று உற்பத்தி குறைவா இருக்கும், அல்லது அதற்கான தேவை நம்ம நிறைய சாப்பிட்றோம் அப்படின்னு இருக்கும். அதுக்கு ஒரு பொருளாதார பயன்பாடு இருக்கு. ஒரு வீட்டினுடைய விலை ஏன் ஏறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டு வந்து அதிகமா வாங்குறாங்க. ஏன்? அதிக ஜனத்தொகை இருக்கு, அதனால அதிகமா வாங்குறாங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க, அதனால வாங்குறாங்கன்னு இருக்கும். அதுல ஒருத்தர் தங்குறாங்க, அதுக்கு ஒரு பொருளாதார பயன்பாடுன்னு இருக்கு. அந்த மாதிரி எந்த விதமான பயன்பாடும் இல்லாத ஒரு பொருள் இது. இதற்குன்னு ஏர்னிங் பர் ஷேரோ ஈட்டுதலோ இதுல வருமானமோ கிடையாது. இதுல உள்ள ஒரே ஒரு விஷயம், எதிர்காலத்துல வேறு யாராவது இதை அதிக விலை கொடுத்து வாங்கும் பொழுது அதில் வரக்கூடிய ஆதாயம் மட்டும்தான். இதனுடைய விலை அதிகரிப்பதற்கு என்ன காரணத்தை கற்பிக்க முடியும்? உங்க வீட்டுல வந்து வாடகை 3000 ரூபாய் வருதுன்னா அது 3 லட்சம் ரூபான்னு வச்சுக்கோங்க. அதே வீட்டுக்கு 50,000 ரூபாய் வாடகை வரும்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த வீட்டினுடைய விலை உயரும். ஏன்னா வருமானம் கூடுகிறது. தங்கத்துல எந்த வருமானமும் இல்லையே. ஸோ தங்கத்தினுடைய அதனுடைய ஏறுறதே வந்து அதன் எதிர்காலத்துல தரக்கூடிய ஆதாயத்தின் அடிப்படையில தான் ஏறுது. அதனால இந்த 2 லட்சம் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து சும்மா சொல்லலாம். வரும், வராமல் போகாது, அல்டிமேட்டா வரும். ஒரு விஷயத்த நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். இப்படித்தான் வைரத்தை ஒரு காலத்துல சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வைரத்தை வாங்குவதற்கு ஆட்கள் இல்லாத ஒரு சூழல் வந்து சூரத் மாதிரி இடங்கள்ல இன்னைக்கு இருக்கு. நீங்க சூரத்ல உங்களுக்கு நண்பர் இருந்தா கேட்டு பாருங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, லேப் குரோன் டைமண்ட்னு ஒன்று வந்துருச்சு. இந்த லேப் குரோன் டைமண்ட் கெமிக்கலை உற்பத்தி பண்றது கிட்டத்தட்ட 99 விழுக்காடு அப்படியே நிஜ வைரம் மாதிரியாவே, அது 100% அப்படிதான் இருக்கும். நேக்கடையில பாத்தீங்கன்னா அது உண்மையான வைரமா இல்லையான்னு கண்டுபிடிப்பதற்கே ஒரு லேபரேட்டரியில போய் டெஸ்ட் பண்ணாதான் முடியும். நார்மல் ஐல பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஒன்று ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுது கெமிக்கல் ரியாக்ஷன்ல. நாளைக்கு அது மாதிரி தங்கத்துக்கு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டால் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா வேற எந்த பயன்பாடும் இல்லை. வெள்ளி அப்படி ஆகாது, காப்பர் அப்படி ஆகாது, அலுமினியம் அப்படி ஆகாது. ஏன்னா அதற்கு ஒரு பயன்பாடு இருக்கு, பொருளாதார பயன்பாடு இருக்கு, ஒரு உற்பத்திக்கு பயன்படுகிறது. வாகனத்தை உற்பத்தி செய்ய முடியும், எதையும் ஒன்று பண்ண முடியும். தங்கம் அப்படி அல்ல. அப்ப அதையும் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். எப்போதுமே ஒரு பக்கமா போறது சரியில்லை. பட் அது வரைக்கும் ஏறிக்கிட்டு இருக்கும். அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் இல்லாத வரைக்கும், இந்த டிமாண்ட் இருக்க வரைக்கும், அரசாங்கங்கள் வாங்குற வரைக்கும் இது ஏறிக்கிட்டே இருக்கும். ஸ்பெகுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட்ல இன்னும் அதிகமா ஏறும். இன்க்ரிமெண்டம் என்ன சொல்றாங்கன்னா, சமீபத்தில் ஒரு அறிக்கை போட்டுருந்தாங்க. அதில் வந்து இந்த வருஷம் எண்டுக்குள்ள வந்து 10,800 ரூபா வரும் ஒரு கிராம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்பவே 12,700 வந்துச்சு. அதுதான் நான் சொல்ல வரேன். அவர்கள் சொன்னது தவறானா அன்னைக்கு சொன்னப்ப அதோட குறைவா இருந்தது, யாரும் நம்பி இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு அதை விட அதிகமா இருக்கு. இதுல நம்ம என்ன கவனிக்கணும்னா, நான் அதிகம் வந்து உள்ளூர் சந்தையை ட்ராக் பண்றது இல்லை. ஏன்னா இதுல நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. நம்ம வந்து டாலர் கொடுத்து வாங்கக்கூடிய தங்கம் டாலர் விலையில சர்வதேச அளவுல ட்ராக் பண்ணலாம். போன மாசம் என்ன இருந்தது, அதுக்கு முன்ன மாசம் என்ன இருந்தது, இப்ப என்ன இருந்தது, அதுலேயே டாலருடைய மதிப்பு உயர்வதும் வீழ்வதற்கும் ஒரு சின்ன ஒரு இது வரும், சேஞ்ச் வரும். அதை தாண்டி பார்க்கும் பொழுது நம்ம ஊர்ல இங்க உள்ளூருக்கு வரும் பொழுது டாலருக்கு நிகரான ரூபாயினுடைய மாற்று விகிதம் ஒரு ரோல் பிளே பண்ணுது. தங்கத்தினுடைய 1 பைசா கூட ஏறி இருக்காது. ஆனால் டாலருடைய மதிப்பு உயர்ந்ததன் காரணமாக உள்ளூர்ல தங்கத்தினுடைய விலை கூடும். ரெண்டாவது, இங்க இருக்க டியூட்டி ஸ்ட்ரக்சர், அங்க இறக்கும் பொழுது இறக்குமதி பண்ணும் பொழுது டியூட்டி போடுறோம். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து கொள்றதுனால
இந்த பிரைஸை கணிக்கிறதுங்கிறது கஷ்டம். இது ஒரு காம்ப்ளிகேட்டட் செக்டர். டியூட்டியை நாளை குறைச்சாங்கன்னா விலை குறையும் தற்காலிகமாக, அப்புறம் திரும்ப ஏறிடும் அப்படிங்கிறது வேற விஷயம், பட் குறையும். ஸோ நான் சர்வதேச சந்தைகளை தான் ட்ராக் பண்ணுறேன். அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது பெரும்பாலும் ஒரு ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட்டை நோக்கி செல்ல ஆரம்பிச்சிருச்சு தங்கம். கடந்த சில மாதங்களாக முழுவதும் வெள்ளியை நோக்கி அந்த பயணம் இருக்கிறத தான் நான் பார்க்குறேன். தங்கம் ஏறவே ஏறாதுன்னு நான் சொல்லலை, ஏறலாம் இறங்கலாம். பட் அந்த முன்பு இருந்த ஏற்றம், போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் இருந்த ஏற்றம்ங்கிறது வரக்கூடிய அடுத்த சில மாதங்களுக்கோ ஒரு ஆண்டுகளுக்கோ கூட அந்த அளவுக்கு இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ரீசைக்கிளிங்கிறது நடக்கும் பொதுவாக. 1980களின் துவக்கத்தில் ஹண்ட் பிரதர்ஸ்னு இப்படி தான் வெள்ளியை வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய வெள்ளியை பூரா நம்ம வாங்கிட்டா யார் வந்து இது பண்ண போகிறாங்கன்னு கடையில் கிடைக்கிறதெல்லாம் வாங்கி ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க, வாங்கி வச்சுக்கிட்டாங்க. ஆனால் விலை இன்னும் இறங்க ஆரம்பிச்சிச்சு. முதல்ல ஏறிச்சு, அப்புறம் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னு பார்த்தா கையில் வச்சிருக்கவங்களாம் கொண்டு வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது அநியாயமான விலையாக இருக்குது, இந்த விலைக்கு வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் இது அப்படின்னு. பெரிய ஒரு கிராஷ் ஆகி அவருடைய தொழிலில் பெரிய நஷ்டம் ஏற்பட்டு அவர்கள் திவாலாகி, அதனால வங்கிகள் எல்லாம் திவாலானதெல்லாம் நடந்திருக்கு அந்த காலகட்டத்தில். இப்போ அந்த மாதிரி நடக்கும்னு சொல்லலை, ஏன்னா நிறைய கட்டுப்பாடுகள் வந்துருச்சு, நெறிமுறைப்படுத்தப்பட்டிருக்கு, அவ்வளோ தூரத்துக்கு வராது. பட் இந்த மாதிரி ஏற்ற இறக்கங்கள்ங்கிறது ஒரு 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 தொழில் உற்பத்திக்கு பயன்படாத ஒரு பொருள்ல வந்து காரணம் இல்லாமல் ஏறும். இல்ல இன்கிரிமெண்ட் வந்து அந்த அறிக்கையில என்ன சொல்றாங்கன்னா 2030 வந்து ஒரு கிராம் வந்து 23,800 போகலாம், மறுப்பதற்கு இல்லை. போகாம இருக்கலாம், இறங்கலாம். ஏன்னா நம்ம we all try to believe what we want to believe. நம்ம எதை நம்ம நினைக்கிறோமோ அதை நம்புறது ஒரு சந்தோஷம் நம்ம எல்லாருக்கும் இருக்கும். தங்கத்தினுடைய விலை இறங்கவே இல்லைன்னு பல பேர் என்று சொல்லுவாங்க. தப்பு. தங்கத்தினுடைய விலை பல முறை இறங்கி இருக்கு. 1980 துவங்கி 2000 வரைக்கும் தொடர்ந்து இறங்கி இருக்கு. சர்வதேச சந்தையில 50% மேல வீழ்ச்சியை சந்தித்து இருக்கிறது. இங்க அவ்வளவு தூரத்துக்கு இறங்கலை. ஏன்னா டாலர் மதிப்பு உயர்ந்தது ஒரு காரணம், ரூபாயினுடைய மதிப்பு வீழ்ந்தது ஒரு காரணம். 2012 2015 வரைக்கும் 15-20% தங்கத்தினுடைய விலை வீழ்ச்சியை சந்தித்தது. $1,800 வரைக்கும் போனது 2011-12 $1,300 கீழே வந்தது. $1,150 வரைக்கும் கூட வந்தது எனக்கு நினைவு. ஸோ அந்த மாதிரியான ஒரு வீழ்ச்சியை சந்தித்து இருக்கிறது. ஆனால் நம்ம அதை மனசுல வச்சுக்கிறது இல்லை. ஏன்னா ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது ஏறி இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ரெண்டாவது, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏறி இருக்கு. ஏன்னா அவ்வப்போது இறங்கினா கூட, ஏன்னா இந்தியாவில் கூட 2012க்கும் 2015க்கும் கணக்கு பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய் கிட்ட இருந்த தங்கத்தினுடைய விலை 2500 ரூபாய் கிட்ட வந்தது அந்த 3-4 ஆண்டுகள்ல. நீங்க அது என்னன்னு கணக்கு 15-20% வீழ்ச்சியை சந்தித்ததை நம்ம அந்த காலகட்டத்தில் பார்த்தோம். அதற்கு பிறகு ஏற ஆரம்பிச்சது. ஸோ இந்த ஏற்ற இறக்கம்ங்கிறது இருக்கும். ஆனால் பொதுவாக ஏறும் திசையில தான் அது தங்கம் இருக்கு. ஏன்னா பிகாஸ் ஆஃப் திஸ் ரேரிட்டி, யுனிக்னஸ், கெட்டு போகாத தன்மை, எந்த விதமான பதப்படுத்த வேண்டியதில்லை, அது எந்த ஸ்டோரேஜ் ஸ்பெஷலாக எதுவும் ரெக்வயர்டு இல்லை. பாதுகாப்புக்காக மட்டும் நம்ம ஸ்டோரேஜ் வச்சுக்கணுமே தவிர மற்றபடி பண்ண போகிறது கிடையாது. ஸோ அது ரேராக இருக்கு. அதனால அதற்கான டிமாண்டுங்கிறது இருக்கும். உங்க கணிப்புல அடுத்த இந்த போக்கு இது வரைக்கும் இருக்கும், அடுத்த சில ஆண்டுகள்ல எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு விஷயத்துல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். தங்கத்தினுடைய விலையை கடந்த காலங்களும் நான் வந்து கணிச்சு சொன்னது கிடையாது, இனிமேலும் சொல்ல போறதில்லை. ஏன்னா உண்மை என்னன்னா எனக்கு தெரியாது. இதை பல பேர் ஒப்புக்கொள்ள மறுக்கிறாங்கிறதா உண்மை. ஒரு சாதகமா இப்ப நான் 2 லட்சம்னு சொன்னா ஒரு பொது வழியில எடுபடும். மக்கள் நம்ப விரும்புறதை நம்ம சொல்றதுனால எடுபடுங்கிறதுக்காக சொல்றாங்க ஒரு ஃபேன்சியா. அந்த மாதிரியான ஒரு தவறான ஒரு கணிப்பு நான் சொல்ல விரும்பல. ஒட்டுமொத்தமாக பார்க்கையில் உங்களுடைய அசெட் அலோகேஷன்ல ஒட்டுமொத்த முதலீட்டுல தங்கம், வெள்ளிங்கிறது இன்னைக்கு அசைக்க முடியாத ஒரு முதலீடா இருக்குங்கிறத நான் மட்டும் சொல்லலை, பல முதலீட்டு ஆலோசகர்கள் கடந்த 15-20 ஆண்டுகளாக சொல்லிட்டு வந்திருக்காங்க. அதாவது முதலீட்டு ஆலோசகர் ஒரு பங்கு தரகராக இருக்கலாம், அல்லது அவர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டராக இருக்கலாம். அவர்களுக்கு சம்மந்தமில்லாத பொருளான தங்கத்தில் கூட முதலீடு செய்யுங்கன்னு சொல்றாங்க. ஆனால் எந்த தங்க வியாபாரியும் நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டாங்க, அல்லது ஸ்டாக்ஸ்ல பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்குள்ள ரிஸ்க் வேற மாதிரி. பட் அதனால ஓவரால் அசெட் அலோகேஷன்ல நீங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அதை தான் நானும் சொல்றேன். உங்களுடைய ஒட்டுமொத்தமா 100 ரூபா உங்கள்கிட்ட இருக்குதுன்னா அதுல ஒரு 10%, 5%, 20% உங்களுடைய ரிஸ்க் அப்பிடைட்டுக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய ரிட்டர்ன் எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு கணிசமான பகுதியை நீங்க வந்து இந்த மாதிரியான அசெட்ல பிரிச்சு போடுறது நல்லது. ஏன்னா ஒவ்வொரு அசெட்டுக்கும் ஒரு சைக்கிள் இருக்கு. ஒரு கட்டத்துல பங்குச்சந்தை ஏறும், ஒரு கட்டத்துல தங்கத்தினுடைய விலை ஏறும், ஒரு கட்டத்துல வெள்ளியினுடைய விலை ஏறும். இந்த 6 மாதமா தங்கம் ஏறினதோட வெள்ளியினுடைய விலை தான் அதிகமாகி இருக்கு. வெள்ளியினுடைய விலை 6 மாதம் 8 மாசத்துக்குள்ள ஒரு 2 மடங்கு ஆயிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ அது அப்ப எது காட்டுகிறது? கோல்டு ETF போன வருஷம் இருந்ததை விட இந்த வருஷம் 2 மடங்கு ஆயிருக்கு. இந்த வருஷம் துவக்கத்துல இருந்ததை விட 2 மடங்கு ஆயிருக்கு வெள்ளி ETF. கோல்டு ETF அந்த அளவுக்கு 2 மடங்கு ஆகல இந்த ஒரு வருஷம் 2025க்குள்ள. ஸோ அப்ப வெள்ளி பெஸ்டா கிடையாது, அப்ப பங்குச்சந்தை பெஸ்டா கிடையாது. இந்த ஒரு வருஷத்தை பங்குச்சந்தை எந்த ஆதாயத்தையும் கொடுக்கல. போன வருஷம் என்ன இருந்ததோ அதே தான் இந்த வருஷம் இருக்குது பங்குச்சந்தை. போன வருஷம் 26,000 இருந்தது, இந்த வருஷம் 26,000. இதுக்கடையில நிப்டி வந்து 23,000 இறங்கி போய் 10% வீழ்ச்சியை சந்தித்தது. அப்ப அது மோசமா? கிடையாது. இல்ல அது பெஸ்டா? கிடையாது. ஒவ்வொரு அசெட் கிளாஸுக்கும் ஒரு காலகட்டம் இருக்கு. நம்ம 4லையும் பிரித்து முதலீடு செய்தால் எது நல்லா இருக்கோ ஏறுறதுல கொஞ்சம் வித்து பணத்தை எடுத்து, எது இறங்கி போயிருக்கோ அதுல கொஞ்சம் போட்டோம்னா அடுத்த முறை அந்த சுழற்சியில அது ஏறும் பொழுது நம்ம பலன் பெறலாம்.
இது எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை. அதனாலதான் நம்ம ஒரு நல்ல முதலீட்டு ஆலோசகரை கலந்து ஆலோசித்து இந்த முதலீடு செய்யறதுங்கிறது நல்லதா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். இந்த தங்கத்தினுடைய விலை, வெள்ளியினுடைய விலையாவது கணிக்கலாம். 830 டன் வந்து ப்ரொடக்ஷன் ஆயிருக்கு போன வருஷம். அதுல வந்து 20% கிட்ட வந்து போட்டோவால்டிக் செல்லுக்கு தேவைப்படுது. இந்த உற்பத்தி பத்தல அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு சொல்லலாம். போட்டோவால்டிக் செல்லுக்கு எவ்வளவு தேவை, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல பெரிய அளவில் முதலீடு செய்ய போகிறார்கள். அப்ப அதுக்கு வந்து நிறைய ஹார்ட்வேர் தேவை, அப்ப அதுக்கு வெள்ளி தேவை, அது போக வெள்ளி முதலீட்டிற்குன்னு வாங்குறாங்க. இப்படி பல விஷயங்களை கணக்கு போட்டு இவ்வளவு ஒட்டுமொத்தமான டிமாண்டு, இந்த டிமாண்டை மீட் பண்றதுக்கு ப்ரொடக்ஷன் இல்லை, அதனால ஏறும்னு நம்ம சொல்ல முடியும். தங்கத்துக்கு என்ன சொல்ல முடியும்? யார் வாங்குவாங்க, எப்போ வாங்குவாங்க, எதுக்காக வாங்குவாங்க, என்ன அப்ளிகேஷன், எதுவுமே தெரியாது நமக்கு. அப்ப அதை எப்படி சொல்ல முடியும்? நிச்சயமா வெள்ளியோட விலையாவது ஓரளவு சொல்லலாம் கணிச்சு, தங்கத்தினுடைய விலையை சொல்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க சொன்னீங்க சார், குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் இப்போ தங்கம், ஈக்விட்டி, ரியல் எஸ்டேட் இருக்குது, பல்வேறு முதலீட்டு திட்டங்கள் இருக்கு. ஸோ எதுல எத்தனை பெர்சன்டேஜ் ஒருத்தர் வச்சுக்கலாம்னு? நான் வந்து என்னுடைய வயசு குறைவாக இருந்து நான் ஹை ரிஸ்க் எடுக்க தயாரா இருந்தேன்னா 75% 80% வரைக்கும் நான் வந்து பங்குச்சந்தை சார்ந்த முதலீடுகளில் முதலீடு செய்துட்டு 15% 20% வந்து இந்த கோல்டு, சில்வர், ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்னு இருக்கு, ரீட்ஸ்னு ஒரு ரியல் எஸ்டேட் சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட், இது 3ல முதலீடு செய்யலாம். நான் வந்து மீடியம் ரிஸ்கா இருந்தா 50-50 வச்சுக்கலாம். நான் ரொம்ப லோ ரிஸ்க் சார், எனக்கு அவ்வளோலாம் ரிஸ்க் எடுக்க முடியாதுன்னா ஒரு 20-25% தான் மியூச்சுவல் ஃபண்டோ பங்குச்சந்தை சார்ந்த திட்டங்களில் வச்சுக்கிட்டு, பாக்கி 75% வந்து என்னுடைய ஃபிக்ஸட் ரிட்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டா இருக்கலாம், பிபிஎஃப்னு சொல்றோம் இல்லையா, போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ், ஆர்பிஐ பாண்டு, கோல்டு, சில்வர், இந்த மாதிரியான முதலீடுகள் இருக்கலாம். அந்த 75க்குள்ள எவ்வளவு கோல்டு இருக்கலாம்ங்கிறதும் எகைன் உங்களுடைய வருமான ரிக்குவயர்மெண்ட்டை பொறுத்து இருக்கு. ஏன்னா தங்கமும் வெள்ளியும் உங்களுக்கு வருமானத்தை ஈட்டி தரப்போவதில்லை. அந்த ஆர்பிஐ பாண்டு மத்திய ரிசர்வ் வங்கி வழங்கக்கூடியது 8% கொடுக்குறாங்க இன்னைக்கு, அது வருமானத்தை தரக்கூடியது. அப்ப நீங்க உங்களுக்கு வருமானத்திற்கு அதுல எவ்வளவு போடணுங்கிறத பார்த்துட்டு மிச்ச பணத்தை இதுல நீங்க போடணும். ஸோ இந்த கணக்குகள்லாம் தனிநபருக்கு தக்க மாறும். நான் சொல்றது ஒரு பிராடர் கைட்லைன். ஸோ அந்த வகையில் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இப்போ பிசிக்கல் தங்கம் வாங்குறது, இல்லைன்னா இடிஎஃப்ல பண்ணுறது, இல்லைன்னா பாண்டா வாங்குறது, இல்லை இல்லை எவ்வளோ வைக்கலாம்னு நினைக்கிறீங்க? பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சாவரின் கோல்ட் பாண்டு தான். மத்திய அரசாங்கமே வெளியிடுகிறது, 2.5% வட்டியும் கொடுக்குறாங்க. அதுக்கு 8வது வருஷம் நீங்க அதை போய் எடுத்தீங்கன்னா அதுல வரக்கூடிய ஆதாயத்திற்கு முழுமையாக வரி விலக்கு உண்டு. 2015 நான் வந்து தங்கம் முதலீடு செய்தேன். சாவரின் கோல்ட் பாண்ட் முதலாக வெளியிடப்பட்ட பொழுது 2500 அல்லது 600 ரூபாய் நினைவு. 8 ஆண்டுகளுக்கு பிறகு 2 ஆண்டுகளுக்கு முன்பு அப்போ வந்து அதை திரும்பி கொடுக்கும் பொழுது அதனுடைய விலை 2 மடங்குக்கு மேலே இருந்தது. அந்த மொத்த பணத்துக்கும் வருமான வரியே கிடையாது. ஆனால் அன்பார்ச்சுனேட்லி இப்போ அரசாங்கம் அதை புதிதாக வெளியிடுவதில்லை. ஸோ அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா முதலீடுங்கிற ஆங்கிள் பார்க்கும் பொழுது கோல்டு இடிஎஃப் தான் முதலிடம் வைக்கிறது. லிக்விடிட்டி வேணாங்கிறப்ப உடனே வித்தர முடியும், பணமாக்க முடியும். அதே மாதிரி வரி சலுகைகள்ங்கிறது, நீங்கள் அந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினாக இருந்தால் அந்த 12.5% அப்படிங்கிற குறைந்த ஒரு மாதாந்திர வருமானம், ஒரு கல்லூரி பேராசிரியராக இருக்கலாம், வங்கியில் ஊழியராக இருக்கலாம், 1 லட்சம் ரூபாய் 80,000 சம்பளம் வாங்குறாங்க, அல்லது டாக்ஸ் பிராக்கெட்டில் வர்றாங்க, அவங்களுக்குலாம் வந்து அந்த 30% 20% கட்டும் பொழுது ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறத விட இதில் போட்டாங்கன்னா பெட்டராக இருக்கும். என்ன காரணம்னா வந்து இது வந்து வரி சலுகை கூடிய இது. அந்த மாதிரி ஆங்கிள் இடிஎஃப்ல பார்க்கலாம். பிசிக்கல் கோல்டும் வச்சுக்கணும். பட் பெரும்பாலான வீடுகளில் கீழ் நடுத்தட்டு மக்களுக்கு கீழே பிபிஎல் பிலோ பாவர்ட்டி லைன் இருக்கவங்களை தவிர எந்த குடும்பம் எடுத்தாலும் நம்ம வீடுகளில் ஓரளவுக்கு பிசிக்கல் கோல்டுங்கிறது இருக்கு. அதுக்கு மேலே வச்சுக்கிறதுங்கிறது ஆபத்து தான். ஸோ ஓரளவு பிசிக்கல் கோல்டு வச்சுக்கலாம். அவர்களுக்கு ஒரு தனிநபருக்கு தேவையான அளவு அவங்க அன்றாடம் போட்டுக்கொள்ளக்கூடியது அந்த மாதிரி இருக்குது. அதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே இடிஎஃப் இருக்கிறது தான் பெட்டராக இருக்கும். ஒரு முதலீடுன்னா இடிஎஃப் தான். அதற்கடுத்து கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு. சாவரின் கோல்டு பாண்ட் 2ஆம் கட்ட சந்தையில் வாங்கலாம், அதுவும் இருக்கு. இப்போ கோல்டு இடிஎஃப்ல ஒரே ஒரு வசதி என்னன்னா, ஒரு 110 ரூபா 115 ரூபாயில கூட ஒரு கோல்டு நீங்க வந்து முதலீடு செய்து அதில் பங்கு பெற முடியுங்கிறது இருக்கு. டிஜிட்டல் கோல்டை பொறுத்த வரைக்கும் அது நடத்தக்கூடிய நிறுவனம் நல்ல நிறுவனமா இருந்து நம்பகத்தன்மையோடு இருந்தா பண்ணுங்க. பட் இதை ரைஸ் பண்ணாதீங்க. ஏன்னா செபி ஆல்ரெடி காஷன் பண்ணியிருக்காங்க. எந்த விதமான ஒரு நெறிமுறைகளுக்கு உட்பட்டதில்லை. இதை யாரும் நெறிமுறைப்படுத்தலை, எந்த அமைப்பும். இதை கவனமா இருக்குன்னு செபி சொல்லியிருக்காங்க. அதனால டிஜி கோல்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. ஸோ தங்கத்தில் வந்து சின்ன அளவில் மாதம் ஒரு சின்ன அளவில் இன்வெஸ்ட் பண்ண முடியணும் மாதம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. நிச்சயமா கோல்டு இடிஎஃப்ல பண்ணலாம். அதே மாதிரி வந்து ரொம்ப நம்பகத்தன்மையோடு நமக்கு தெரிந்தவர்கள் இருக்காங்க, நான் கொஞ்சம் பயப்படாமல் செய்யலாம்னா டிஜி கோல்ட்ல பண்ணலாம். பட் அதில் இருக்கிற ரிஸ்க்கை புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். ஒரு 1% ரொம்ப நம்பகத்தன்மையான நாட்களோட 1% சான்ஸ் இருக்கு. என்ன காரணம்னா 150 ஆண்டு காலம் பழமையான ஒரு தங்க நகை நிறுவனம் சென்னையில் வந்து ஃபெயிலியர் ஆனதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அது மாதிரி எங்கேயாவது ஒரு வேளை நடப்பதற்கு வாய்ப்புகள் 100ல் 1 இருக்கு. அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. அது மாதிரி வெள்ளியே ஏறிட்டே இருக்குன்னு சொன்னீங்க சார். இப்போ வெள்ளியிலேயும் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க வந்து. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் வெள்ளியில வந்து 10 ஆண்டுகளுக்கு முன்பே போட்டோவால்டிக் செல்லுக்கான அந்த சோலார் பேனல்ஸுக்கான தேவை அதிகரிச்சது. அப்புறம் ஒரு சின்ன தேக்க நிலை மீண்டும் இப்போ அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது போக எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்ததற்கு பிறகு அதற்கு இந்த தேவை கணிசமாக அதிகரிச்சிருக்கு.
மூன்றாவதாக இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்காக நிறைய ஹார்ட்வேர் ரெக்குயர்மெண்ட் வரும் பெரிய அளவில். கிரிப்டோ கரன்சி உள்ளிட்ட பல விஷயங்களுக்கு தேவைப்படுகிறது. அப்போ வெள்ளி அதற்கு தேவைப்படுகிறது. அந்த ஸ்பேர் பார்ட்டாக அதுக்குள்ளே உள்ள வருது வெள்ளி, எலக்ட்ரானிக் இதில் வருது. ஸோ இந்த மாதிரியான தேவைகள் ஒரு பக்கம் அதிகரிச்சுட்டு இருக்கு. இது போக இப்போ வெள்ளிக்கு நிகராக கடன் கொடுக்கறது இன்னும் பல இடங்கள் ஆரம்பிச்சிருக்காங்க. தங்கத்துக்கு மட்டும் இருந்தது, வெள்ளிக்கும் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து கொள்ள ஸ்பெகுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட்டும் பில்டப் ஆயிருக்கு. அதன் அடிப்படையில் வெள்ளியுமே ஏற ஆரம்பிச்சு. ஒரு காப்பர், அலுமினியம் இதெல்லாம் எப்படி முழுக்க தொழில்துறை சார்ந்த அதற்கு தேவையான ஒரு பொருளோ அது மாதிரியாகவும் வெள்ளி இருக்கு. தங்கம் எப்படி ஒரு ப்ரெஷியஸ் மெட்டலோ, பலாடியம், பிளாட்டினம் எப்படி ப்ரெஷியஸ் மெட்டலோ அதே மாதிரியாகவும் வெள்ளி இருக்கு. ஸோ இரண்டையும் சர்வ் பண்றதுனால எதிர்காலத்தில் வரக்கூடிய காலகட்டங்களில் வெள்ளியினுடைய ஒரு ரிக்குவயர்மெண்ட், அதனுடைய ப்ரைஸ், அதனுடைய மவுஸ்ன்னு சொல்லணும், அது வந்து நிச்சயமா அதிகமாக இருக்கும். நான் இந்த ஆண்டு துவக்கத்திலிருந்து அதை நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ வந்து வெள்ளி இவ்வளோ பெரிய ஏற்றம்லாம் இல்லை, இதில் பாதி விலையில தான் இருந்தது. எல்லோரும் தங்கத்தை சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்க பொழுது அப்போ நான் சொன்னது வெள்ளியை பாருங்க, கவனமா இருங்க, வெள்ளியில பாருங்க, வெள்ளியில வாய்ப்பு இருக்கணும். அன்னைக்கு ரொம்ப பேர் நம்பி இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் இன்னைக்கு தான் வந்து நான் வெள்ளியில முதலீடு செய்யலாமான்னு கேட்பாங்க. இதுதான் டிபிக்கல் க்ரௌட் மைண்ட் செட்னு சொல்றோம்ல. ஹெர்ட் மைண்ட் செட்டுங்கிறது என்னன்னா, அது ஏறாத பொழுது அதை யாரும் கவனிக்க மாட்டாங்க. அது முழுக்க ஏறிய பிறகுதான் நம்ம விட்டுட்டோமோ அப்போ இப்போவாது விட்டுற வேண்டாம்னு வந்து போடுவாங்க. இதை தவிர்க்கணும். எப்போதுமே வந்து நான் அந்த அசட் அலோகேஷன்ல சொன்னேன்ல, சுழற்சியில எது குறைவாக இருக்குதோ அது மேல் நம்பிக்கை வைத்து வாங்கணும். எது ஏறி இருக்கோ அதில் ஒரு பகுதியை வித்துட்டு பணத்தை எடுத்தால் தான் நம்ம அதை லாபம் பார்க்க முடியும். அந்த அளவில் வெள்ளி நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டங்களையும் தொடர்ந்து நான் விலை ஏறும் இறங்கும்னு இந்த ஸ்டேஜில் சொல்ல மாட்டேன். நல்ல ரேலி ஏறிடுச்சு, இதற்கு மேல் ஏறுவதற்கான சாத்தியக்கூறு மிக குறைவுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. பட் அப்படி ஏறினாலும் அது ஒரு தற்காலிகமானதாக இருக்கும். அதற்கு பிறகு ஒரு பிளாட்டோ, ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட்டுக்கு வரும். இன்னும் சொல்ல போனால் இங்கேருந்து ஒரு 5% 10% கரெக்ஷன் கூட நான் ஆச்சரியப்பட மாட்டேன். அதுக்கு மேல் கூட போகலாம். ஏன்னா எப்படி எவ்வளோ மெல்ல ஏறுனா இறங்குறது மெல்ல இருக்கும், அதுக்கு இடையில திரும்ப ஏறிடும். ஆனால் ரொம்ப வேகமாக ஏறுனா வீழ்ச்சியும் வேகமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் நிச்சயமாக அந்த மாதிரி இறங்கும் பொழுது அது வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும். அதை தவற விடக்கூடாது. இது வரைக்கும் வாங்காதவர்கள் those who missed the bus, தங்கத்தை மட்டும் பார்க்காமல் வெள்ளியையும் பார்க்கறது நல்லதா. இறுதியா தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ண விரும்புறவங்களுக்கு நீங்க சொல்ற முக்கியமான ஆலோசனைகள். ரொம்ப முக்கியமான ஆலோசனை, முதல்ல உங்க கல்வியில முதலீடு செய்துட்டீங்களான்னு பாருங்க. உங்க பிள்ளைகளுடைய கல்வியில முதலீடு செஞ்சிருக்கீங்களான்னு பாருங்க. இந்த மாதிரி பல கிலோ கணக்கில் தங்கம் அவங்களால வாங்க முடியும். 1 கிராம் தங்கத்துக்கு நம்ம தடமாறாம கிலோ கணக்கில் தங்கம் வாங்கணும்னா இந்த முதலீடுல பெரும்பகுதி முதல்ல கல்வியை நோக்கி, பிள்ளைகளுக்கான கல்வியை நோக்கி, நல்ல கல்வியை நோக்கி செல்லணும். அதுதான் என்னுடைய ஆலோசனை. நன்றி.